தென்மேற்கு பகுதியில் வந்து கணவன் மனைவி படுக்கறையாக நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஒரு வயசானவங்க இருக்காங்க, ஃபுல்லாக மந்திரங்கள், கோயில்கள் அந்த மாதிரி ஒரு 55 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இறை சார்ந்த நம்பிக்கை, இறை மேல் அதிகமாக ஓட்டம் இருக்கும். அவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய வடகிழக்கு பகுதியில் அவங்கள படுக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கிற குழந்தைங்க, நிலம் தத்துவத்தில் இருந்தால்தான் நிலத்து மேலே ஆசைப்படாத மனிதர்களே கிடையாது. அந்த ஈர்க்கு மேக்னெட் பவர் வந்து அங்கே தான் இருக்குது. அப்போ பீரோல அங்கே தான் வைக்கணும். அதுதான் ஈர்த்து தக்க வைத்துக்கொள்ளும். அவ்வளோ சீக்கிரம் பணம் நம்மளை விட்டு நகரக்கூடாது. ஈர்ப்பு உள்ள இடத்துல தான் நம்ம நகைப்பட்டி பணப்பட்டி எல்லாமே வைக்கணும். அப்போ அதுதான் நம்ம தென் மேற்கில் வந்து வைக்கிறோம். தென் மேற்கில் வச்சு அது ஓப்பனிங். குபேர திசை வந்து வடக்கு. அப்போ குபேர வசியம் இருக்கிற தென்மேற்கு வந்து ஓப்பன் பண்ணால் குபேரன் வந்து வடக்கு திசை வந்து இங்கே உள்ளுக்கு வருவார் அப்படிங்கிறது இருக்குது. அதே இது தென்மேற்கில் வந்து வச்சுட்டு தென்கிழக்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் பத்திரப்படுத்தப்படணும். அப்படின்னா பணமும் நகையும் பத்திரப்படுத்தப்படணும், யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கிற பணமாக இருக்கணும்னா அது இரும்பு லாக்கர், எறும்பு பட்டி தான் சரியாக இருக்கும். அது குரு காரகத்துவம், அதாவது சாமிக்குள்ளது, சாமிக்கான விஷயம், நேர்மையான விஷயங்கள், இது எல்லாமே குரு மரம். அதாவது சாமி ரூமில் எறும்பே பயன்படுத்தக்கூடாது. ஆனால் மனிதன் பயன்படுத்தக்கூடிய நகைக்கோ பணத்துக்கோ அந்த காலத்தில் சோழியை வைத்து தான் வரவு செலவு கணக்குகள் பார்த்தாங்க. லட்சுமி குடியிருக்கிற இடம் அது வந்து ரொம்ப காலம் அவங்க பெண்கள் தொற்று வந்துக்கிட்டே இருந்தாங்க. சோழியை வச்சு விளையாடுறது இதெல்லாமே பெண்களுக்கு வந்து அது சுக்கிரனுடைய காரகத்துவம் அதிகமாக இருக்கிறதுனால, கர்ப்பப்பை சுக்கிரனுடைய அம்சத்துக்குள் இருப்பதனால பெண்களுக்கும் அந்த சோழிக்கும் ரொம்ப பங்கு இருக்குது. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி மேடம் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா மேம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து வாஸ்து பத்தி பேச போறோம். கரெக்டான ஒரு ஆள் கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பதிவுகள் நம்ம வாஸ்து பத்தி போட்டிருக்கோம். அது மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். பொதுவா ஒரு வீட்டோட கட்டில் எந்த இடத்துல அமையணும், படுக்கை அறையில பீரோ எந்த திசையில வைக்கணும், எப்படி எல்லாம் இருக்கணும், இது நம்ம சரி பண்ணி வைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும், தப்பா வைக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும், இது அன்றாட நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்கம்மா. அதாவது நம்மளுடைய படுக்கை அறை அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கிறவங்களை பொறுத்து மாறும். ஓகேங்களா? கணவன் மனைவி படுக்கை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய படுக்கை அறை கண்டிப்பாக தென்மேற்கில் தான் இருக்கணும். ஏன்னா யார் குடும்பத் தலைவனோ அவன் வந்து தென்மேற்கில் உயரமான இடத்துல இருக்கணும். அவன் கூட அவன் மனைவி இருப்பாள். அப்போ தென்மேற்கு பகுதியில் வந்து கணவன் மனைவி படுக்கறையாக நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஒரு வயசானவங்க இருக்காங்க, ஃபுல்லாக மந்திரங்கள், கோயில்கள் அந்த மாதிரி ஒரு 55 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இறை சார்ந்த நம்பிக்கை, இறை மேல் அதிகமாக ஓட்டம் இருக்கும். அவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய வடகிழக்கு பகுதியில் அவங்கள படுக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கிற குழந்தைங்க, இந்த ஸ்கூல் படிக்கிறாங்களே 18 வயசு 20 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களை தங்க வைக்கிற இடமும் வடகிழக்கு பகுதி. ஏன்னா அது அறிவு விருத்தி ஆகக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வைக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆனால் இவங்களை இங்கே வைக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பெண் இருக்கா, ஒரு ஆண் இருக்கான், வேலைக்கு போக முடியாமல் ஒரு ஆண் வீட்டிலேயே சும்மா சோம்பேறியாக இருக்கான், வீட்டில் தூங்கி தூங்கி ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள வெளியே நகர்த்தியே ஆகணும், இவங்க வீடை சோம்பேறி ஆக்கிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு படுக்கறையை வந்து வடமேற்கு பகுதியில் வைக்கணும். இவங்க கல்யாணம் ஆகாதவங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகி வீட்டை விட்டு போயிடுவாங்க. படிக்கிற ஒரு பையன் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான்னா அவனையும் வடமேற்கு பகுதியில் படுக்க வச்சிங்கன்னா அவன் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு கண்டிப்பாக இருக்கவே முடியாது, ஓடிடுவான். இந்த மாதிரி வடமேற்கு பகுதியை இது பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஆக்டிவேட் பண்ணும்போது இப்போ வந்து இதே இது கணவன் மனைவி உறவை வடகிழக்கில் வைக்கலாம்னா வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த வடகிழக்கு வந்து நம்மளுக்கு குருவின் தன்மை அதிகமாக இருக்கும். குருவின் தன்மை, கணவன் மனைவி உறவில் குருவின் தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா தெய்வத்துக்கு எங்க வேலை? அங்க
அதனால அங்க வந்து வச்சாங்கன்னா, அது அவங்க வந்து ரொம்ப நியாயம் இதெல்லாம் அங்க வந்து செல்லுபடி ஆகாது, அந்த உறவில். அதனால அங்க வந்து கணவன் மனைவி உறவில் வெளிச்சமே வரக்கூடாது. அதனால நம்ம வந்து தென்மேற்கு பகுதியில தான் வைக்கணும் ஒழிஞ்சு, தவறி கூட வடகிழக்கு வைக்கக்கூடாது. வடகிழக்கு வச்சா இவங்க 2 பேரும் சாமியார் மாரி தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பிரிஞ்சு பிரிஞ்சு உட்கார்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஒரு தியாகம் பண்ற மாரி ஒரு ஆட்டிட்யூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாரி எப்பவும் சாமி, கோயில், குளம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சுத்துற தன்மை தான் இருக்கும் ஒழிஞ்சு, கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் இருக்காது. அதனால வடகிழக்கில் கணவன் மனைவி உறவுக்குள்ளத வைக்கக்கூடாது. படுக்கை அறைய வைக்கக்கூடாது. அதே இது நச்சா வடமேற்குல வைக்கலாம் அப்படி சொன்னீங்கன்னா, வடமேற்கில் வைத்தால் யாராச்சும் ஒருத்தர் வீட்ல இல்லாம கெஸ்ட் ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அங்க போயிட்டு வரேன், இங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, வீட்டில் தங்காத தன்மை. அப்போ ஒருத்தர் வந்து ஏக்கமாக தங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆள் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லாட்டா 2 பேருமே மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்க கணவன் மனைவியுடைய உறவு சந்திக்கக்கூடிய நேரம் கூட இருக்காது. அப்பங்கும்போது வடமேற்குல வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. சரி நான் தென்கிழக்கில் வைக்கலாம் அப்படின்னா, தென்கிழக்கில் வச்சா மனைவியுடைய டாமினேட்டிங் இருக்கும். காளி அம்சமாக மனைவி மாறி விடுவாள். அத வந்து உங்களால தாங்க முடியுமான்னா, தாங்க முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம வைக்க முடியாது. அப்போ படுக்கை அறைனா நம்மளுக்கு தென்மேற்கில் வைப்பது தான் மிக சிறப்பாக இருக்கும். தென்மேற்குல சில பேர் சொல்லுவாங்க, தென்மேற்குல நான் பூஜை ரூம் வச்சிருக்கேன். அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. பூஜை ரூம் வந்து எப்பவுமே நம்ம வந்து சின்னதா தான் வைப்போம். ரொம்ப பெருசாலாம் வைக்க மாட்டோம். அதனால பூஜை ரூமுக்குள்ளத அளவு சுருக்கிக்கிட்டு, உங்களுக்கு ஒரு தெற்கு பக்கமாக எடுத்துக்கோங்க. மேற்கு பக்கமாக எடுத்துக்கோங்க. எல்லா அந்த பக்கத்தையே 3 பாகங்களா பிரிங்க. அந்த மேற்கு பகுதிய ஃபுல்லா 3 பாகங்களா பிரிங்க. அந்த 3 பாகங்களில் பக்கம் வந்து தென்மேற்கு, அப்புறம் தெற்கு, அதுக்கப்புறம் தென்கிழக்கு அப்படிதான் பிரிக்கப்படும். 3 பாகங்களா பிரிச்சா. அதேபோல் தென்மேற்கையும் அப்படி தென்மேற்கு, அப்புறம் மேற்கு, அப்புறம் வடமேற்கு அப்படின்னு தான் பிரிக்கப்படும். அப்ப அந்த மாரி பிரிக்கும்போது, அதுல கொஞ்சம் பகுதிய வந்து நீங்க சாமி ரூமுக்கு எடுத்துட்டீங்கனாலும், மீதி எல்லாமே தென்மேற்கு பகுதிக்குள்ள தான் படுக்கை அறை ஐக்கியமாகும். அதனால அந்த பக்கம் வைக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இதே இது குழந்தை இந்த வயதானவர்கள வந்து நம்ம தென்மேற்குல வச்சோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஆசைகள் இந்த எதையுமே விட்டு விலகி போக முடியாத ஆசைகள் உருவாக்கிட்டு இருக்கும். வயதான பிறகு ஆசைகள் அதிகமாக டேஞ்சரஸ் நெறைய அவங்களோட உடம்பு உபாதைகள் அதுக்கு ஒத்துழைக்காது. அது வந்து அவங்களுக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து அவங்கள வந்து தென்மேற்குல வைக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சின்ன பசங்க யாரையும் தென்மேற்குல வச்சீங்கன்னா, அந்த வயதுக்கு தக்க மீறிய ஆசைகள உருவாக்கக்கூடியதாக மாறும். நான் தான் தலைமை, நான் தான் எல்லாம் செய்யணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். யாருக்கும் விட்டு குடுத்து போகக்கூடிய தன்மை வராது. அதனால அவங்களையும் தென்மேற்குல வந்து படுக்க வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது. பொதுவாவே வந்து மேற்கு பக்கம் தலையை வைத்து படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாம்மா? வடக்கு தலை வைத்து தான் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். மேற்கு பக்கம் தலை வைக்கலாம், தெற்கு பக்கம் தலை வைக்கலாம், கிழக்கு கூட தலை வைக்கலாம். நாம எந்திரிச்சு பார்க்கும்போது என்ன வருதோ அது வந்து நமக்கு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும். இப்ப வந்து வடக்கு பக்கம் ஏன் தலை வைக்கக்கூடாது? ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு. ஏன்னா, சிவபெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் சண்டை வந்துச்சு. சண்டை வந்து சிவபெருமான் பிள்ளையார் தலைய கட் பண்ணிட்டாரு. அப்போ அ வடக்கு தலை வைத்து படுத்தவ யாரு படுத்திருக்காங்கன்னு நீ பார்க்கும்போது, அவங்க தலைய வெட்டி எடுத்துட்டு வா அப்படிம்பாங்க. வடக்கு பக்கம் படுத்திருந்த யார் படுத்திருந்தாலும் அவங்க தலை துண்டிக்கப்படுவது போல். தலை துண்டிக்கப்படுதல் என்றால் என்னன்னா, அவமானங்களை சந்தித்தல், உங்களுக்கு முக்கியமான போஸ்டிங் கிடைக்காது, உயிர் ஆபத்து குடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால தான் நம்ம வந்து வடக்கு தலை வைக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் வடக்குங்கிறது நமக்கு இறந்தவங்கள வடக்கு தான் தலை வைப்பாங்க. தலை வச்சு தெற்க பக்கம் தான் இருக்கும். ஏன்னா, அந்த ஒளி வந்து தெற்க தான் போய் சேரும். கடல் பக்கத்துல ஆத்ம ஒளி வந்து அப்படி டிராவல் பண்ணும். அதனால அவங்கள வந்து வடக்க வச்சுட்டு, தெற்க வந்து நம்மளுடைய கடல் நோக்கி அந்த ஒளி ஓட்டம் ஓடி வரும். அப்படிங்கிறதுக்காக வடக்க தலை வைப்பாங்க இறந்தவங்களுக்கு. அப்ப நம்ம வடக்க தலை வச்சோம்னா, யமதர்மன் இருக்கிறதும் தெற்கு. நம்ம எந்திரிச்சு முழிக்கிறது தெற்கை நோக்கி முழிக்கும்போது, யமன பார்த்து முழிக்கிற மாரி தினமும் இருக்கும். யமன பார்த்து முழிச்சோம்னா, நமக்கு உடல் ஆரோக்கிய கேடுகள் உருவாகும். இதே நீங்க சொன்னீங்கல்ல, மேற்கு தலை வச்சு படுத்தோம்னா, காலையில எந்திரிக்கும்போது சூரியன பார்த்து எந்திரிக்கும்போது, உயர் பதவிகள் அந்த மாரி விஷயங்கள் நமக்கு உருவாகும் அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து மேற்க பார்த்து படுக்குதல் நம்மளுடைய உயர்ந்த ஒரு பதவி உயர்வுகளுக்கு, உயர்ந்த அதிகாரிகளாக, முக்கிய துறையில் நம்ம முக்கிய பங்காக இருப்போம் அப்படிங்கிறது இருக்கலாம். கிழக்க தலை வைத்து மேற்க பார்த்து எந்திரிக்கும்போது,
நிறைய யார் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய தன்மைக்குரியவர்களாக, சில குழந்தைங்க அடங்கவே அடங்காது. நான் தான் முதன்மை, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப அத கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து அந்த குழந்தைங்கள கிழக்க தல வச்சு மேற்க பார்த்து எந்திரிக்கிற மாரி வச்சீங்கன்னா, கொஞ்சம் அது வந்து சாந்த தன்மை உருவாகும். எல்லாருக்கும் கொஞ்சம் அடிபணிஞ்சு போகிற தன்மை உருவாகக்கூடியதாக இருக்கும். அதுக்காக அப்படி வைக்கலாம் அப்படிம்பாங்க. ஓகே. ஸோ கட்டில் வந்து எந்த திசையில இருக்கணும்? எந்த திசையில நம்ம தலை வைத்து படுக்கணும்? எந்த திசையை நோக்கி எந்திரிக்கணும்? அப்படின்றத பத்தி நீங்க தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. இதே சந்தேகம் நெறைய பேருக்கு என்னன்னா, பீரோ எந்த திசையில வைக்கணும்? அதாவது எந்த முகம் பார்த்து இருக்கணும்? அப்படின்ற சந்தேகம் கேட்குறாங்க. ஸோ அதற்கான ஒரு விளக்கம். பீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு சக்தி எங்க அதிகமாக இருக்கோ, அங்க தான் பணம் உருவாகும். பீரோல தான் பணம் வைப்போம். அந்த பணம் வைக்கிற பீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறது வந்து அதாவது 4 மூலை உண்டு. நிலத்தத்துவம் தென்மேற்கு, நெருப்பு தத்துவம் தென்கிழக்கு, வடமேற்கு காற்று, வடகிழக்கு நீர். நம்ம நிலம் தத்துவத்தில் இருந்தால் தான் நிலத்து மேல ஆசைப்படாத மனிதர்களே கிடையாது. அந்த மேக்னெட் பவர் வந்து அங்க தான் இருக்குது. அப்போ பீரோல அங்க தான் வைக்கணும். அதுதான் ஈர்த்து தக்க வைத்துக்கொள்ளும். அவ்வளோ சீக்கிரம் பணம் நம்மள விட்டு நகரக்கூடாது. ஈர்ப்பு உள்ள இடத்துல தான் நம்ம நகைப்பெட்டி, பணப்பெட்டி எல்லாமே வைக்கணும். அப்போ அதுதான் நம்ம தென்மேற்குல வந்து வைக்கிறோம். தென்மேற்குல வச்சு அது ஓப்பனிங் அதாவது தென்மேற்குல வந்து கிழக்க பார்க்கவும் ஓப்பன் பண்ணலாம், வடக்க பார்க்கவும் ஓப்பன் பண்ணலாம். ஆனா கிழக்க பார்த்து ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்பத்திரி செலவு அதிகமாகும். தென்மேற்குல வச்சு கிழக்க பார்க்க ஓப்பன் பண்ணும்போது அதிகமாக ஆஸ்பத்திரிக்கு போகும். அதே இது தென்மேற்குல வச்சு வடக்க பார்த்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, செல்வ நிலை உயரும். ஏன் இது 2க்கும் உங்களுக்கு இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரனுடைய மூளை வந்து குபேர வாசம் வந்து எங்க இருக்குன்னா தென்மேற்கு தான். குபேரனுடைய வசியத்தன்மை தென்மேற்கு. குபேர திசை வந்து வடக்கு. அப்போ குபேர வசியம் இருக்கிற தென்மேற்கு வந்து ஓப்பன் பண்ணா, குபேரன் வந்து வடக்கு திசையில வந்து இங்க உள்ளுக்கு வருவாரு அப்படிங்கிறது இருக்குது. அதே இது தென்மேற்குல வந்து வச்சுட்டு தென்கிழக்குல நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, தென்கிழக்கு சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுங்கிறது சுக்கராச்சாரியர். ஆரோக்கியம், உடல்நிலை எல்லாமே. அப்ப பணம் இங்க இருந்து நீங்க ஓப்பன் பண்ணி தொறந்தீங்கன்னா, அவர் ஆரோக்கியத்துக்கான பணத்த வாங்கிக்கிட்டே இருப்பாருன்னு அர்த்தம். சுக்கராச்சாரியர் அந்த தென்கிழக்க வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப எதுக்கு நம்ம அங்க தென்கிழக்கு பார்க்குற மாரி ஓப்பன் பண்ணி நம்ம ஆஸ்பத்திரி செலவை அதிகப்படுத்துவானே. அதனால தென்மேற்கில் வைத்து பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ பீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, இப்போ பணம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் நெறைய பேருக்கு இருக்கு. இதுலயே வந்து நெறைய பேர் சொல்றாங்க, இரும்புல பீரோ வைக்கக்கூடாது. அது சனியினுடைய ஆதிக்கம். மர பீரோ தான் வைக்கணும் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அப்படி இல்லாம ஏதாவது கணக்கு இருக்கா? அந்த மாரி இல்லவே இல்ல. இது வந்து அதாவது சனிங்கிறது தான் பாதுகாப்புக்குரியது. அந்த காலத்தில் சனிங்கிற பெட்டகத்துக்குள்ள தான் இரும்புக்குள்ள தான் எல்லாமே பாதுகாத்தாங்க. மண்ணுக்குள் பாதுகாப்பாங்க. இரும்பில் பாதுகாப்பாங்க. ஆ அதாவது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சனியுடைய காரகத்துவத்த தான் வைப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க அம்மாலாம் இரும்பு டப்பா வச்சு தான் அதில தான் பத்திரங்கள்லாம் பதிச்சு படிக்க வச்சாங்க. அதுக்கு நகைகள்லாம் இரும்பு பெட்டிக்குள்ள தான் வச்சு பார்த்தீங்கன்னா, லாக்கர்லேருந்து சரி, சுக்கிரனும் சனியும் நண்பர்கள். அதனால சுக்கிரன் வந்து கண்டிப்பாக இதுக்குள்ள தான் பதுங்கியிருப்பார். சனிக்குள்ள தான் பதுங்கியிருப்பார். அதனால இரும்பு பெட்டகங்கள் வந்து அந்த காலத்திலேருந்து யூஸ் பண்ணப்பட்டது தான். அந்த காலத்துல வந்து ஒரு பெண் மறு வீட்டுக்கு போகும்போது இரும்பு பெட்டி தான் கையில குடுத்து அனுப்பியிருக்காங்க. மரப்பெட்டிலாம் கிடையாது. இரும்பு பெட்டி தான் எடுத்திருக்காங்க. குருங்கிறது மரப்பெட்டி. குரு, சுக்கிரன் நேர் ஆப்போசிட்டானது. நேர்மையான பணங்கள், நேர்மையான வழியில் இந்த பணம் பாதுகாக்க வேண்டும். இந்த பணம் பிளாக் மணியாக ஆகக்கூடாது. அப்படிங்கிறவங்க மரப்பெட்டிக்குள் சேகரித்து இருக்கும். உங்க பணம் வந்து நெறைய மல்டிப்ளை ஆகணும். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து அந்த பணத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேங்க்லலாம் இரும்புல தான் பணம் லாக்கர்லாம் இரும்புல தான் இருக்கு. அதுதான் பத்திரப்படுத்தப்படும். உங்க பணம் பத்திரப்படுத்தப்படணும் அப்படின்னா, பணமும் நகையும் பத்திரப்படுத்தப்படணும். யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கிற பணமாக இருக்கணும்னா, அது இரும்பு லாக்கர், இரும்பு பெட்டி தான் சரியாக இருக்கும். குரு காரகத்துவம் அதாவது சாமிக்குள்ளது, சாமிக்கான விஷயம், நேர்மையான விஷயங்கள் இது எல்லாமே குரு மரம். அதாவது சாமி ரூம்ல இரும்பே பயன்படுத்தக்கூடாது. ஆனால் மனிதன் பயன்படுத்தக்கூடிய நகைக்கோ, பணத்துக்கோ எந்த தீட்டும் கிடையாது. எந்த ஒரு அதுக்கு தீட்டோ எதுவும் கிடையாது. அதனால அத குருவுல வச்சு பத்திரப்படுத்துறேங்கிறது தேவையும் இல்ல. அதனால நீங்க நம்மளே வந்து கழிவுகளின் துவக்கம் தான். அதுவும் பணம் இதெல்லாம் கழிவுகள் தான். இதை வந்து இரும்பு தான் பாதுகாக்கணும். முக்கியமான நகைகள், சாமிக்காக யூஸ் பண்ற பொருட்கள் இதெல்லாமே பெட்டி வந்து வேற பெட்டியில வைப்போம்.
மேடம் வீட்ல வந்து கட்டில் எந்த திசையில வைக்கணும், பீரோ எந்த திசையில வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி விரிவா நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, பீரோ பத்தி பேசினதுனால, இந்த பீரோல பணம் தங்கணும் அப்படின்னா அதற்காக ஒரு டிப்ஸ் எங்க நேயர்களுக்காக சொல்லுங்கம்மா. ரொம்ப ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நத்தை சுழின்னு ஒண்ணு உண்டு. நத்தை சுழி சுழி அப்படிம்பாங்க. நத்தையுடைய பின்பக்கம் வந்து சுழி மாரி இப்படி இருக்கும். அது மண்ணால அந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சு நத்தை சுழி வந்து மண்ணு வந்து உருவாக்கி வச்சிருக்கும், களிமண்ணுக்குள்ள. அந்த நத்தை சுழி கிடைச்சுச்சுன்னா, அது பீரோக்குள்ள வைங்க. அது வந்து சுழற்சிக்கு கரெக்ட்டா இருக்கும். நத்தை சுழி வந்து கொஞ்சம் என்னன்னா, கடல் கிட்ட இருந்து வர்ற நத்தை சுழி ரொம்ப பவர்ஃபுல்லா உண்டு. அது மண்ணுல அப்படியே கிடக்குமா? மண்ணுல கிடைக்காது. கடைகள்ல கேட்டா கிடைக்கும். மேம் எந்த கடைகள்ல கிடைக்கும் மேடம் இது? இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்காது. முக்கியமான அது ஸ்டோன்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து அந்த நத்தை சுழி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு லேப்ல இருந்து அந்த மாரிலாம் கிடைக்கும். அந்த நத்தை சுழி வந்து ரொம்ப ரேர் தான். அது கிடைக்கலாம். அப்ப நத்தை சுழி எவ்வளோ வலிமைங்கிறது நான் சொல்லிட்டேன். இந்த நத்தை சுழிய நீங்க கூட ஆக்டிவேட் பண்ணலாம். ஒரு நத்தை கூடு கிடைச்சுச்சுன்னா, அதுக்குள்ள அந்த களிமண்ணுக்குள்ளத வந்து இது பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, அந்த நத்தை சுழி கிடைக்கும். அதாவது ஓடு சொல்றீங்க? ஆமா. நத்தையோட ஓடு. நத்தை ஓட்டுக்குள்ள இருக்கிற மண்ணு. ஆ, ஆ. அது வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். சுழி மாரி பிரிண்ட் ஆயிருக்கும். நம்ம அந்த ஓடு கிடைச்சா கூட, அதுக்குள்ள களிமண்ண வச்சு கொஞ்சம் காய வச்சுட்டு, அப்புறம் அந்த நத்தை ஓட எடுத்துட்டு, அத வந்து நம்ம பீரோல வச்சா கூட, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நத்தை சுழிங்கிறது. ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சோழி. அது வந்து அந்த காலத்தில் சோழிய வைத்து தான் வரவு செலவு கணக்குகள் பார்த்தாங்க. லட்சுமி குடியிருக்கிற இடம். அது வந்து ரொம்ப காலம் அவங்க பெண்கள் தொட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. சோழிய வச்சு விளையாடுறது இதெல்லாமே பெண்களுக்கு வந்து அது சுக்கிரனுடைய காரகத்துவம் அதிகமாக இருக்கிறதுனால, கர்ப்பப்பை சுக்கிரனுடைய அம்சத்துக்குள் இருப்பதனால, பெண்களுக்கு அந்த சோழிக்கும் ரொம்ப பங்கு இருக்குது. சுக்கிரங்கிறது மகாலட்சுமி. அதனால இந்த சோழியில் மகாலட்சுமி குடியிருக்கிறா. அந்த சோழிய பீரோக்குள்ள கண்டிப்பாக வைக்கணும். எத்தனை எண்ணிக்கையில வைக்கணும்? 4 வந்து கண்டிப்பா உண்டு. அறம், பொருள், இன்பம், வீடு. அந்த 4ம் நம்ம வந்து வைக்கிறது முக்கியமானது பணப்பெட்டிக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சோழிக்கு அடுத்தது வந்து உங்களுடைய நம்ம கருமஞ்சள் அப்படிங்கிறது, அது வந்து நல்லா மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட்டு, அது ஒரு சிவப்பு துணியில கெட்டி முடிச்சு போட்டு வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் புது நோட்டுகள். நல்ல புது நோட்டு, நல்ல மனம் வர்ற நோட்டுகள் ஒரு 10 நோட்டாச்சும் உள்ளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த 10 நோட்டுடன் சேர்ந்து நம்ம சொன்ன இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சீங்கன்னா, இது வந்து ரொம்ப வசிய சக்தி. இது வந்து யாருமே வெளிய சொல்ல மாட்டாங்க. நத்தை சுழி கூட நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். எப்போ எவ்வளவு இதா இருந்தாலும் அது ரிப்பீட் ஆகி குடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த நத்தை சுழி. அதனால அதெல்லாம் ரொம்ப வலிமையானது. நிச்சயமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்கு பயனுள்ள நிறைய தகவல்கள் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.